மக்களுக்கு நீங்க வந்து இதே ஓகேவா? ஏழைகளுக்கு ஒரு மாதிரி, பணக்காரருக்கு ஒரு மாதிரி, ஏழைகளின் அரசு தளபதி 8 நாள்ல உட்கார்ந்து ஒரு வீடு எடுத்து அவங்க அப்பையில கூட டைம் கொடுக்காத நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க? இதே லைனுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏ ரோட்ல போவோம் மக்கள் மறுத்து சொல்ற அளவுக்கு நீங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இதே லென்த்துக்கு இந்த பக்கம் அந்த ரோடு வரை நீங்க வந்து கல்வி எடுக்கணும். இது வந்து ஆக்கிரமிப்பு இடம் ஆயிப்போச்சு. ஏன் வர சொல்லுங்க? இந்த பேசி ஏன் வர சொல்லுங்க? 5 வழி 40 பத்தி ஏன் சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட போலீஸ்காரங்க வந்து சொன்னதே அதுதான், 10 நாளைக்குள்ள நீங்க எடுக்கணும். எடுக்கலன்னா ஐயா சாமின்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. 10 நாளைக்குள்ள நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க வந்து அவங்க வேலை பார்க்கணும்னு சொல்லி எங்களை இது பண்ணாங்க. சார் இதுல 2-3 பேர் இருக்காங்க சார். அழுத்தம் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் காவல்துறை, ரெண்டாவது ஹைவே டிபார்ட்மெண்ட். இது முக்கியமான காரணம் யாரு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த 2 வீட்டுக்காரங்க காசை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காலி பண்ண வைங்கன்னு கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் சார் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறது. இல்ல இங்க நீங்க வீட்டு வரியெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க. கரண்ட் பில் ரசீது இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்கள்ட்ட 80ல இருந்து இருக்கு சார். இது வந்து வீட்டு வரி, ப்ரூஃப் எல்லாமே வந்து வீட்டு வரி. இது வந்து கரண்ட் பில் வரி. எங்களோட ஆதாரம் எப்ப இருந்து நாங்க கட்டினது? எந்த வருஷத்துல இருந்து தம்பி? எந்த வருஷத்துல? 1960ல இருந்து இருக்கு. 60ல இருந்து நாங்க கட்டின வரையில இந்த நடைமுறையில வரல இருக்கு. எல்லாமே நாங்க கையில வச்சிருக்கோம். 1960ல இருந்து நாங்க வீட்டு வரி கட்டின ரசீது, எங்களோட ரேஷன் கார்டு, எங்களோட ஆதார் ப்ரூஃப், இது கரண்ட் பில் கட்டினது எல்லா ப்ரூஃபே நாங்க வச்சிருக்கோம் சார். எங்களுக்கு கட்சி பின்புலம் இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு யாருமே கிடையாதுங்க சார். இல்ல அழுத்தம் கொடுக்க கட்சியோட பின்புலம் தெரியுதா? இது உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? இருந்துச்சுங்க சார். இப்ப இருக்கத்தான் செய்யும். அது எப்படி சார் வெளிப்படையா சொல்றது? அவங்க மூலியமா தான் முதல்ல எங்க காளியம்மன் கோயில்ல இப்ப திமுகன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதா? அவங்கனால தான் ஃபர்ஸ்ட் அந்த காளியம்மன் சிலை எடுத்ததே அவங்கதான். எல்லாம் அவங்க உள்ளுக்குள்ள இருந்தாங்க சார். இது தங்கவேல் பற்றைன்னு சொல்லி ஒரு 30-40 வீடு இருந்த இடம் சார். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரு, தங்கவேல் பற்றை அப்படின்ற ஒரு தெருவு. மொத்தமாவே அவங்க வாங்கிட்டாங்க, வித்துட்டு போயிட்டாங்க. அது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு காளியம்மன் கோயில் இருந்துச்சு. அதையுமே வந்து அவங்க காசை கொடுத்து அதையுமே இடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க ஒரு வீடு மட்டும் தாங்க சார் இருக்கு. இதை எப்படி காலி பண்றது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கால இருந்து நிலவரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஐயனார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய கோரிக்கையை சொல்லிருக்கீங்களா? அவங்க சாலையை நீங்க வந்து உங்க வாகனம் மறைச்சிருக்கீங்க. ஆமா, அவங்க வந்தாங்க. அவங்க வேற வேலையா வந்தாங்க. நாங்க வண்டியை மறைச்சிட்டோம். அவங்கள்ட்ட உங்களுடைய கோரிக்கையை சொல்லிருக்கீங்க. அவங்க இன்னைக்கு கோரிக்கை முன் வச்சிட்டு இருக்காங்க. சரி, உங்களுடைய கோரிக்கை ஒண்ணு இந்த இடத்தை எது பண்ணக்கூடாது, இல்லன்னா வேற நான் முக்கியமா நான் கேக்குறது என்னன்னா, எங்களுடைய 15 பேருக்கு ஆதார் அட்ரஸ் வந்து இங்கதான் இருக்கு. எங்களுக்கு 10க்கு 10 இடம் இதுல கொடுங்க போதும். அப்படி முடியலையா? சரி, இதுல 3 குடும்பம் நாங்க இருக்கோம். ஒரே வீட்ல வந்து ஆமா, 3 குடும்பம் நாங்க இருக்கோம். எங்க அம்மா இருக்காங்க, நான் இங்க தான் இருக்கேன், என் தம்பி ஃபேமிலியோட இங்க தான் இருக்காங்க. இந்த வீட்ல, அந்த வீட்டை பாருங்க, அந்த வீட்ல நாங்க 3 ஃபேமிலி நாங்க அதுல இருக்கோம். எங்க 3 ஃபேமிலிக்குமே இந்த அட்ரஸ் ப்ரூஃப் தான் இருக்கு. அதாவது எங்களுக்கு ரொம்ப வேணாம், இங்கிட்ட எடுத்துட்டீங்க அங்கிட்ட எடுத்துட்டீங்க, இல்ல 10க்கு 10 இடம் கொடுங்க. அப்படி முடியலையா எங்களுக்கு இடம் மாத்தி கொடுங்க, வேற மாற்று இடம் கொடுங்க. ரொம்ப நன்றி. சார், நாங்க ஒரு 80 வருஷ காலமா இந்த இடத்துல வந்து நாங்க இருக்கோம். கரெக்டா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 80 வருஷமா 5 தலைமுறையா நாங்க இந்த இடத்துல இருக்கோம். நாங்க இங்க இந்த இடத்துல நாங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த தேனி டு திண்டுக்கல் டு தேனி மெயின் ரோடு ஒத்தையடி பாதை தான், ரோடு கிடையாது. இப்பதான் டபுள் ரோடா வந்திருக்கு. எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இதுதான், எங்களோட வீடு வந்து இதுதான். இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 25-30 பேரு, எங்களுக்கு ஆதார் அட்ரஸ் எல்லாமே இந்த அட்ரஸ்ல தான் நாங்க இப்ப வரைக்கும் இருக்கோம். இப்ப 15 பேர் இந்த அட்ரஸ்ல நாங்க இருக்கோம். எங்களுக்கு வந்து இப்ப ஹைவே ப்ராப்ளம் வந்து வரல. ஹைவே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரோட்ல இருந்து 5 அடினா இப்ப எங்க வீடு மட்டும் தான் எடுக்கிறாங்க. அப்படியே லைனா பாருங்க எவ்வளவு பில்டிங் வந்து இதுல போகும் அப்படின்றத நீங்களும் பாருங்க. இதுல பின்னாடி இருக்க 2 வீட்டுக்காரங்க எங்க மேல கேஸ் கொடுத்துட்டாங்க. காசை கொடுத்துட்டாங்க, காசை அள்ளி கொடுத்து எங்க வீடை எடுத்துட்டு சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. இதுதான் எங்களுக்கு வீடு, இதுலதான் நாங்க பொழப்பு நடத்துறோம். நாங்க அன்றாட நாங்க வந்து கூலி தொழிலாளி. நாங்க அன்னைக்கு நாங்க வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. இதை விட்டா எங்களுக்கு வேற இடமும் கிடையாது. பின்னாடி வீட்டுக்காரங்க கேஸ் கொடுத்து இப்ப எங்களை எடுக்க வச்சுட்டாங்க. எடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு வேற இடம் கொடுங்க. எங்களுக்கு
பாருங்க. இல்ல அதிகாரிகள் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது தகவல் கொடுத்தாங்க? நாங்க எங்க போட்டோம்? நாங்க பச்சை பிள்ளைய வச்சுட்டு நாங்க இருக்கிறோம். நாங்க எங்க போட்டோம்? இல்ல இது சம்பந்தமா நீங்க யார்கிட்டயாவது புகார் கொடுத்திருக்கீங்களா? கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்கிறோம், கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். யாருமே எங்களுக்கு எந்த உதவியுமே செய்யவே இல்லை. கேட்டா ஐவேஸ் எங்க வீட்டை மட்டும் தான் எடுக்கிறாங்க. இது பூராமே ஐவேஸ் தான். எங்க வீட்டை மட்டும் ஏன் எடுக்கிறாங்க? இதுக்கு மாற்று இடம் கொடுக்கணும், அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு எந்த இதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வேலையை பார்க்க விடுங்கன்னு தரத்தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. போலீஸ்காரங்க இடிக்கும்போது நாங்க அருகில எங்களை தாண்டி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள போயிட்டோம். போலீஸ்காரங்க வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க. சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா 10 நாள்ல நீங்க காலி பண்ணேன்னா அப்புறம் மண் அள்ளுற மாதிரி ஆயிட்டு போயிடும், மண்ணை சுமந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவையும் மொபைல வாங்கி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்ல இப்போ இங்க கடந்த ஒரு ரொம்ப ஆண்டுகளாக இந்த கலை உணர் சிலை இருக்குல்ல, இந்த சிலைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சிலைக்கு தான் நாங்க கேக்குற சிலையை வந்து எடுக்க சொல்றாங்க. நீங்க எடுத்துட்டு போய் எங்கேயாவது வைங்கன்றாங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த சிலை வந்து 1980ல எங்க அப்பா வச்சது, 1970ல வச்சது. இப்ப வந்து எங்களுக்கு இடம் இல்லை. இப்ப எங்களுக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்லை. நாங்க சிலைக்கு எந்த இடத்த நாங்க தேடுவோம்? மதுரையில இருந்து சம்பந்தப்பட்ட யார் வந்து? மதுரையில சம்பந்தப்பட்ட சங்கத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு ஆள் வந்திருக்காரு. அவருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. கவர்மெண்ட்ல எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவங்களும் சிஎம்க்கெல்லாம் லெட்டர் போட்டுதான் இருக்காங்க. நாங்க எல்லாருக்குமே லெட்டர் போட்டுதான் விட்டுருக்கிறோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அழுத்தம் யாருடைய அழுத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? போயிட்டு வந்தோம், கலெக்டர்கிட்ட 1-2 வாட்டி போய் மனு கொடுத்துட்டு வந்தோம். அவங்களும் எந்த இதுவுமே பண்ணவே இல்லை எங்கள்கிட்ட. உங்களுடைய முழுமையான கோரிக்கை என்ன? எங்களுக்கு இடம் வேணும். எங்களுக்கு இடம் தான் வேணும். 15 பேரு நாங்க எங்களுக்கு இந்த அட்ரஸ் தான். 15 பேரு ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து அட்ரஸ் ப்ரூஃப் எங்களுக்கு இங்கதான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இதுல 10க்கு 10 இடமாவது கொடுங்க. எங்க அம்மா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். எங்களுக்கு இடம் வேற எங்கேயும் இதை விட்டா எங்களுக்கு வேற எந்த இடமும் கிடையாது. நாங்க கூலி தொழிலாளி தான். அன்னைக்கு வேலை பார்த்து நாங்க சாப்பிடுறோம். எங்களுக்கு வேற இடமும் கிடையாது, வீடும் கிடையாது. இதை விட்டா வேற எங்களுக்கு கொடுங்க. முடியலையா மாற்று இடம் கொடுங்க. சிலை வந்து மெயினான இடத்துல அந்த சிலை இந்த சிலையை மெயின்ல வைங்க. அதுதான் எங்களோட கோரிக்கை. இதுதான் சார். எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க. இல்லையா இதுதான் எங்களோட கோரிக்கை. சிலை மெயினான இடத்துல பொது இடத்துல தான் இருக்கு. அப்படி நீங்க எடுக்கிற பட்சத்துல மாற்று இடம் கொடுங்க. மக்கள் வேலை செய்யுங்க. ஒரு ஏரி எழுதி மட்டும் என்ன வாழ்வாதாரம் மாற்ற ஐடியா இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? கரண்ட் பில் கட்டிருக்காங்க, வீட்டு வரி கட்டி இருக்காங்க. நீங்க தானே பொறுப்பு அதிகாரி. மாற்று என்ன இங்க யார் நிக்கிறாங்க? ஏன் வர சொல்லுங்க? ஏன் வர சொல்லுங்க? நெஞ்சு வலி ஆஸ்பத்திரியில பத்திரம் ஏன் சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாசம் கட்டிருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல நடவடிக்கை எடுத்தா அவங்க இந்த இடத்துல வந்து தங்க போறாங்க. கரண்ட் கட்டியிருக்காங்க, வீட்டு வரி கட்டியிருக்காங்க. அதை பத்தி எப்படியே கரெக்ட் நடைமுறை அவங்க அப்பாவுக்கு அது மாதிரி அவங்க அந்த பணி அது எந்த வழியில போகணும் இன்னுமே எங்களால் சமாளிக்க எப்படி அவ்வளவுதான் போச்சு. எம்எல்ஏ சொல்லி ஆளுங்கட்சி எம்எல்ஏ சொல்லி மக்கள் எங்களை வந்து இங்க மதிக்கணும் தேவை. வண்டியை மதிக்கிறாங்க. பாருங்க அங்கனே இருங்க. காலி பண்ணலன்னா மண்ணை சுமந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க அந்த வீடியோ எடுத்தோம், மொபைல்ல புடிங்கிட்டு போயிட்டாரு. திரும்பி ரிட்டர்ன் கேட்கும்போது அந்த வீடியோ எல்லாம் delete பண்ணிட்டு கையில கொடுத்தாரு. 10 நாள்ல காலி பண்ணலன்னா மண்ணை சுமந்துருவீங்க. ஆட்சி வந்து கரெக்டான ஆட்சி. அவர் அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஒரு டயத்தை கொடுத்தா அவங்க எங்கேயே போயிருப்பாங்கல்ல. இத்தனை வருஷமா இந்த இடம் இருந்துட்டு 2 வருஷத்துல ஒரு இடம் வாங்கினா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஒரே மாதிரி செயல்படுத்துங்க, மதிப்பு நாங்க இடையூறு பண்ண மாட்டோம். இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரை ஒரே மாதிரி செயல்படுங்க, நாங்க மதிப்பு கொடுக்குறோம். 5 அடி ஒரு வாரத்துல ஒரு நோட்டீஸ் எத்தனை நாள் கழிச்சு எடுத்துருக்கீங்க? 7 நாள். இன்னைக்கு டேட் 16 தேதி.
ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எப்படி இவ்வளவு அவசரமா இது பண்ணிருக்கீங்க? இல்ல அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே நீங்க? உங்களுக்கு முடியலையா வேற யாராச்சும் இருந்தாலும் பேச சொல்லுங்க, சொல்ல வேண்டியதானே? அந்த பார்ட்டிஸ் சொல்றாங்கல்ல, ஹைகோர்ட்ல இருந்து வாங்கினாங்கல்ல, அவங்க இவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அவங்க நிலம் வாங்கினாங்க. கேட்கல 60 வருஷமா இருக்கு. 60 வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. ரெக்கார்டு கொடுத்துருக்காங்கல்ல, ரெக்கார்ட் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் வந்து வரி கட்டி இருந்த கரண்ட் இடம் வரி ரசீது எல்லாமே இருக்கு, டாக்குமெண்ட் வந்து பக்காவா இருக்கு. அதான் சொன்னேன், உங்ககிட்ட ஒரு பட்டாவோ தூசி போட்டாவோ ஏதாவது இருந்தா கொடுங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, எழுத்துப்பூர்வமா கொடுக்குறீங்களான்னு. நான் 61 வருஷமா 3 தலைமுறையா குடியிருக்கிறோம். அவர் எந்த தலைமுறையில கொடுத்தாரு. அவங்க அடுத்தபடி பாக்குறாங்க. 2 வருஷம் பாக்குறப்ப எந்த ஒரு 2 ஆக்கிரமிப்பு தான் எடுத்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதைத்தான் நாங்க கோர்ட்ல ஒரு இடம் மட்டும் தான் ஆக்கிரமிப்பு. ஆமா, இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். நான் சொல்றேன், நீ ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்க வந்து லாக் பண்ணும்போது அழுத்தம் இப்ப இதே லைன் அழுத்தம் கொடுக்குறாங்க. நான் சொல்றேன் கேளுங்களேன். ஆளுங்கட்சி எம்எல்ஏ ரோட்ல போவோம், மக்கள் மறுத்து சொல்ற அளவுக்கு நீங்க வந்து இல்ல சார், வேலை கோர்ட்டுக்கு பார்த்துக்கிட்டு போறாங்க. இதை எடுத்துட்டீங்கல்ல, இப்ப இதே லென்த்துக்கு இந்த பக்கம் அந்த ரோடு வரை இப்ப நீங்க வந்து கல்வி எடுக்கணும். நாங்க நிக்கிறோம், நீங்க எடுக்கணும். இது வந்து ஆக்கிரமிப்பு இடம்னு ஆயிப்போச்சுல. நீங்க ஏ டு இது ஆக்கிரமிப்பு இடம் ஆக்கிரமிண்ட் இல்ல இல்ல. ஏ டு ஜெட் இப்ப அந்த லாஸ்ட் வந்து நீங்க இப்ப எடுங்க. 5 அடி வந்து ஆக்கிரமிப்புன்னு ஆயிப்போச்சுல. சம்பந்தப்பட்ட அதிகாரி இங்க வரணும் சார். இப்ப ஆபீஸ் மக்கள் வந்து இங்க இருக்காங்க. ஆபீஸ்ல ஃபேன் போட்டு உட்கார பேசுறாங்க. சார், இங்க பாருங்க, இங்க வந்து 5 அடி வந்து ஆக்கிரமிப்பு இடம்னு கோர்ட்டு சொன்னனால அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகி எடுத்துட்டீங்க. இதே இடத்துக்கு நீங்க இந்த 5 அடி அப்படியே லாஸ்ட் வரை இன்னைக்கு நீங்க எடுத்து எடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அதை எடுங்க. இது ஆயிருச்சு இல்ல, எல்லாத்தையும் லாஸ்ட் வரை எடுத்துருங்க. கடைசி வரை எடுங்க. அது வந்து ரெவன்யூல அளந்து ஒரு நிமிஷம் நீங்க ஏரியா வர சொல்லுங்க சார். எப்படி நீங்க ரெவன்யூ வந்து உனக்கு ரெவன்யூ வர சொல்லுங்க, அளக்க சொல்லுங்க. ரெவன்யூ வர சொல்லுங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்திருக்காங்க சார். மக்கள் வந்து புகார் சொல்லியிருக்காங்க. ஆளை வர சொல்லுங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரியை வர சொல்லுங்க. அளந்துதான் சார் எது அது பணம் தரணுமா தனியா? அது இல்ல ரெவன்யூ யாரு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க? இடம்னு இல்லைங்க சார், யாருக்கும் லஞ்சம் கொடுக்கலாம் கிடையாதுல்ல. வந்து இப்போ உடனே அதிகாரியை வர சொல்லுங்க. அளக்கிற கம்பெனி நாள் ஆக போதா? ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து பேசுறீங்க. நீங்க அசால்ட்டா பதில் சொல்லுங்க. வர சொல்லுங்க, அளக்க சொல்லுங்க. யார் அளக்க சொன்னான்னு கேட்பாங்க. எம்எல்ஏ அளக்க எம்எல்ஏ ஆளுங்க தபால் எம்எல்ஏ சொல்லாம கூட எம்எல்ஏ லெட்டர் வைங்க சார். எல்லாமே நாங்க உடனே இமீடியட்டா வச்சிருவோம். இதே பாக்ஸ் இருக்கணும். இதே பாக்ஸ் இருக்கணும். மக்களுக்கு நீங்க வந்து இதே பாக்ஸ் நீங்க நல்லது பண்ணி கொடுங்க. ஓகேவா? பண்றோம் சார், தாராளமா ஏழைகளுக்கு ஒரு மாதிரி, பணக்காரருக்கு ஒரு மாதிரி, ஏழைகளின் அரசு தளபதி 8 நாள்ல உட்கார்ந்து நீங்க ஒரு வீடு எடுத்து அவங்க அப்பையில கூட டைம் கொடுக்காத நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க? ஏடி வர சொல்லுங்க. ஏடியை வர காலையில சொல்லுங்க. இல்ல, காலையில எம்எல்ஏ சார் வண்டி நிப்பாட்ட சொல்றாங்க. போன்ல சொன்னார்ல, எந்த நேரத்துல போன் வாங்குறீங்க? ஒரு எம்எல்ஏ கொண்டு போய் கேட்டீங்களா? அண்ணே, இது யாரோட ஆட்சி இல்ல, தளபதியோட ஆட்சி. பார்த்து பேசுங்க. கரெக்டா இருக்கணும். வீட்டை அடிக்கல. யாரா இருந்தாலும் வீட்டை வீட்டை அடிக்கல. விட்டு அந்த போயிடும். வீடு அங்க இருக்கு பாருங்க. வீட்டை அடிக்கல. ரெண்டு கோயிலும் வீடு ஒண்ணா இருந்ததுதான் சார். வீடை காயங்க. அதுதான் டைம் கொடுக்குறாங்க சார். எவ்வளவு நாள் கேட்டேன்? ஒரு ஏடியை பாட்டு வர சொல்லுங்க. ஏன் சார் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறீங்க? நிப்பாட்ட சொன்னோமா? ஏடியை பாட்டு வர சொல்லுங்க. ஏன் நீங்க இவ்வளவு காரியம் பண்றீங்க? ஏடியை வர சொல்லுங்க. ஏன் இவ்வளவு 2 பேர் நீங்க தயங்கினீங்க? ஏடியை வெளியே நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கேட்டா சொல்லிருங்க. இந்த மாதிரி எம்எல்ஏ வந்தாங்க. காசை வாங்கிட்டு வேலை செய்யறாங்க சார் அவங்க. காசு வாங்கிட்டாங்க, அதனாலதான் அவங்க பேசுறாங்க.